ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் 4ஆம் பகுதி 60வது தலைப்பு. பிற நாடுகளில் இல்லாத சிறப்பு. தொடர்ச்சி. கசடர கற்றபின் அதற்கு தக்கபடி ஒருத்தன் வாழ்க்கை நடத்த வேண்டும். நிற்க அதற்கு தக என்று திருவள்ளுவர் சொன்னார். இப்படி தான் கற்ற வழி நிற்பதோடு பிறருக்கும் கற்பித்து கற்பிப்பதோடு விடாமல் அவர்களும் கற்ற வழி நிற்க ட்ரெயின் செய்கிறவன்தான் ஆச்சாரியன். அப்படி அநேகர் இருந்து வந்திருப்பதுதான் நமக்கு பெருமையிலெல்லாம் பெரிய பெருமை. பொருளில்லார்க்கு இவ்வுலகமில்லை என்று ரொம்பவும் பெரியவரான அந்த வள்ளுவரே சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட பொருளை பொருட்டாக நினைக்காமல் வித்யை வளரணும் என்பதற்காகவே பாடம் சொல்லிக் கொடு என்று இவனுக்கு விதி செய்து இவனை தியாக சிந்தையிலே நன்றாக ஊறப்போட்டார்கள். தியாக சிந்தை வந்து லோகோபகாரமாகவே நிஷ்காமிய கர்மா ஒருத்தன் பண்ண ஆரம்பித்து விட்டால் அப்புறம் அவனிடம் எல்லா ஆத்ம சம்பத்துக்களும் ஒன்று பாக்கி இல்லாமல் வந்துவிடும். தியாகத்தினாலேயே பல பேர் அமிர்தத்துவத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று ஸ்ருதியே சொல்கிறது. நிரம்ப கர்மானுஷ்டானங்களை பண்ணி அதனால் ஏற்படும் சித்த சுத்தியோடு கூட பொருள் பற்று இல்லாமல் நிஸ்பிருகனாக ஒருத்தன் ஊரான் வீட்டு பசங்களை தன் பர்ணசாலையிலேயே வைத்துக்கொண்டு சதா சர்வதா வித்யாதானம் பண்ணி வந்ததனால்தான் அவன் உயர்ந்த ஆத்ம சம்பத்துக்களை பெற்று தானாகவே நிரம்ப ரெஸ்பெக்ட் கமாண்ட் பண்ண முடிந்தது. விஷயம் நன்றாக தெரிந்த புத்திமான் என்பதற்காக மாத்திரம் ஒருத்தனை தெய்வமாய் நினை, அவனிடம் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணு என்றால் யார் கேட்பார்கள்? அவனிடம் தூய்மையான வாழ்க்கை, தியாக புத்தி, ஊரான் வீட்டு குழந்தைகளை தன் வயிற்றில் பிறந்த குழந்தைகளாக நினைத்து பராமரிக்கிற அருள் இயல்பு முதலானதுகளும் நம் தேசத்தில் இருந்ததால்தான் சிஷ்யர்கள் அவனை ஈஸ்வரனாக நினைத்து சரணாகதி செய்ய முடிந்தது. இப்படி வேறெந்த நாட்டிலும் பார்க்க முடியாது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.